Hi friends, PGTR இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா All for Love ஆண்டனி கிளியோபாட்ரால ஆக்ட் 1 and 2 ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தோம். அதனோட செகண்ட் பார்ட் தான் இது. ஆக்ட் 3ல என்ன அப்படின்னா அந்த ஆக்டோவியஸோட கேம்ப் வந்து பாத்தீங்கன்னா அவர் போயிட்டு டிஃபீட் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாரு. அதனால ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இது ஒரு ஷார்ட்டா சொல்லிட்டு அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படிதான் ஷார்ட்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. சரி ஓகே. நான் எப்படின்னா அவரோட ஃபர்ஸ்ட் ஆக்டோவியஸோட அந்த கேம்ப போயிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா டிஃபீட் பண்ணிட்டு நான் ரொம்ப ஜெயிச்சிட்டேன், நீ என் கூட இருக்கிறதுனாலதான் என்ன சொல்றது கடவுளே என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு வெற்றி எல்லாமே நீ இருந்ததுனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அன்பை பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ இவர் வந்து சொல்லுவாரு, வெண்டிடியஸ் வந்து சொல்லுவாரு, இல்ல நீ வந்துரு நம்ம ரோமுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லும் போது, இல்ல என்னோட ஃப்ரெண்டு வந்து யாரு அப்படின்னா அவர் இவரை பத்தி சொல்லுவாரு, டொலபெல்லா தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு. டொலபெல்லா யாரு அப்படின்னா ஆல்ரெடி அவர் வந்து பாத்தீங்கன்னா இவரை லவ் பண்ணிருப்பாங்க, கிளியோபாட்ராவை லவ் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா ஆண்டனி லவ் பண்றானே அவர் அங்கிருந்து கிளம்பிட்டு இருப்பாரு. சரிங்களா, அவனுக்காக இவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் அவன் வந்த உடனே உடனே என்ன பண்ணுவாரு, வெண்டிடியஸ் வந்து இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்கு ஒரு மீட்டிங் போடுவாங்க, அவர் கண்டிப்பா வரணும் அப்படின்னு மெசேஜ் அனுப்பி வந்து பாக்குறதுக்குள்ள ஆக்டேவியா அப்படின்றவதான் இவளோட ஆண்டனியோட வைஃப் அவங்க வந்துருவாங்க, அவங்க ரெண்டு பசங்களை கூட்டிட்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆண்டனி மனசு மாறிடுவார் ஆக்டோவியோட அன்பு, ஏன்னா பசங்களோட வந்திருந்ததுனால. சரி மறுபடியும் நம்ம ரோமுக்கே போயிடலாம் அப்படின்னு. அதுக்குள்ள இந்த தகவல் வந்து கிளியோபாட்ராக்கு தெரிஞ்ச உடனே கிளியோபாட்ரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க டொலபெல்லா கிட்ட சொல்லி நான் ஒரு முறை ஆண்டனியை மீட் பண்ற ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது டொலபெல்லா வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது வந்து இவர் வெண்டிடியஸ் போய் சொல்றாரு. ஆண்டனி வந்து கோவப்படுவாரு. அவர் இப்போ ஏன் நீ கோவப்படுற, நீ அவளை விட்டுட்டு வந்துட்ட, அவ யார் கூட இருந்தா உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி, அப்ப இப்பவும் நீ அவளை லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டோவியா சொல்லிட்டு கோமா போயிடுவாங்க. ஆண்டனி வந்து அப்ப அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துருவாரு. அதுக்குள்ள இவங்க ஒரு பிளான் பண்ணி கிளியோபாட்ரா அவங்க மெய்ட்ல ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளியோபாட்ரா இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் ஆண்டனிக்கு சொல்லுவாங்க. அப்ப ஆண்டனி என்ன பண்ணுவாரு, அவரும் இறந்துடணும் அப்படிங்கறதுக்காக தான் என்ன சொல்லுவாரு, தன்னைத்தானே குத்திட்டு இறந்துடுவாரு. நிறைய அடிபட்டு இருக்கும் போது ஊண்டடா இருக்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே கிளியோபாட்ரா வருவாங்க. லாஸ்டா அவரை பார்த்து பேசுவாங்க. லாஸ்டா அவர் பார்த்து பேசிட்டு அவர் கூட லாஸ்ட் மினிட்ல கிளியோபாட்ரா வந்து ஆண்டனி இறந்த உடனே கிளியோபாட்ராவும் இறந்துடுவாங்க. இத லாஸ்டா செராப்பியன் சொல்லுவாரு, இந்த மாதிரி ஒரு லவர்ஸ் இனிமேவும் இருக்க முடியாது, இதுக்கு அப்புறமும் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா, இதுதான் வந்து ஆண்டனி கிளியோபாட்ராவோட கதை. நம்ம இப்ப பார்க்கலாம். இதுவே ரொம்ப லாங்கா வந்துச்சு. Antony won the battle, reunited with Cleopatra. She crowned him. Antony addresses her. has my brighter Venus. ஆண்டனி என்ன சொல்றாருன்னா, நீ வந்து என்னோட பிரைட்டர் வீனஸ்னும், கிளியோபாட்ரா என்ன சொல்றாங்க, நீ வந்து என்னோட கிரேட்டர் மார்ஸ் அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. he compares her to ripe fruit. எதோட கம்பேர் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, ripe fruit. Antony requests her resume me goddess. she says come to me, come my soldier to my arms. நீ வந்ததுக்கு அப்புறம் தான், உன் கூட வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன வந்துச்சு, வெற்றி வந்துச்சு. இப்ப போய் அவர் இது பண்ணிட்டு வந்தாரு இல்லையா. அதனால ஆண்டனி proudly says that he destroyed 5,000 soldiers of Octavius. அவர் ரொம்ப ப்ரௌடா சொல்லிக்கிறாரு, 5,000 soldiers வந்து ஆக்டோவியஸ்ல டெஸ்ட்ராய் பண்ணத. Ventidius advises him to make peace with Octavius, but Antony rejects. அவர் வந்து அட்வைஸ் பண்ணுவாரு, பட் ஆண்டனி ரிஜெக்ட் பண்ணுவாரு. he says he has only one friend, Dolabella. he was already in love with Cleopatra but left Alexandria to avoid bitterness to Antony. ஆண்டனி லவ் பண்றான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க இருந்து என்ன பண்றாரு, அவர் அந்த கசப்பான அனுபவத்துல அலெக்சாண்ட்ரியால இருந்து வெளியே வந்துடுறாரு. வெண்டிடியஸ் மேட் த அரேஞ்ச்மெண்ட் ஃபார் எ மீட்டிங் பிட்வீன் ஆண்டனி அண்ட் டொலபெல்லா. ரெண்டு பேரும் மீட் பண்ணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. they greeted each other. Antony runs to embrace him and called him his better off. அவர் வந்து டொலபெல்லா என்ன சொல்றாரு, அவர் என்னோட பெட்டர் ஆஃப்னும், பிரைட் க்ரூம் மீட் பண்றதுக்கு எவ்வளவு ஈகரா இருப்பாங்களோ அவ்வளோ ஈகரா இருப்பாரு. யாருக்காக அப்படின்னா டொலபெல்லாக்காக. சரிங்களா, Dolabella advised to think about Cleopatra. Antony says for she has truth beyond her beauty. Dolabella returns. Ventidius came there with Octavia and had two little daughters, Agrippina and Antony. அப்புறம் என்ன பண்றாரு அவருன்னா, இவர் வெண்டிடியஸ் வந்துருவாரு. வந்து பாத்தீங்கன்னா ஆக்டோவியன்றவங்க வைஃபையும் அகிர்பனா அண்ட் ஆண்டோனி அப்படிங்கிறவங்க ரெண்டு பசங்களையும். when Octavia starts with a rhetoric question, who am I? Antony replies,
சீசர் சிஸ்டர்ஸ். அப்போ ஆக்டோவியா வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க யார் நான் அப்படின்ட்டு. நீ வந்து சீசரோட சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆண்டனி doesn't want to see them. He is not ready to speak to Octavia, but she says that she is prepared to sacrifice herself for him. அவங்க வந்து அவர் என்ன பண்ணாலும் அத என்ன சொல்றது சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர்டா வந்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? when Antony makes complaint on Octavia and her brother she says, அவங்க அண்ணனை பத்தி எல்லாமே சொல்லுவார் அவங்க என்ன பண்றாங்க என்னன்னு. I have a soul like yours. I cannot take your love as arms nor beg what I deserve. I'll tell my brother we are reconciled. He shall draw back his troops and you shall march to rule the east. I may be dropped to Athens, no matter where, I never will complain, but only keep the barren name of wife and rid you of the trouble. இவ்வளோ நாள் நீ ஆக்டோவியஸ்க்கு கொடுத்திருந்த இவ்வளோ பிரச்சனைக்குமே என்னதான் ரீசன்? ஆக்டோவியாவோட ஹஸ்பண்ட் அவங்க அண்ணன் அப்படிங்கறதுனால அவங்க என்ன பண்ணாங்க எல்லாமே அமைதியா இருந்தாங்க. ஃபர்தர் சேஸ் அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்வீட் ஹெவன் கம்போசிட் கம் மை லார்ட், இஃப் ஐ கேன் pardon you, methinks you should accept it. Look on these, or they not yours, or stand they thus neglected. அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க பசங்க கிட்டயும் சொல்லி வச்சிட்டு இருப்பாங்க. as they are mine, go to him children, go. போயிட்டு உங்க அப்பா கிட்ட, அவர் உங்க அப்பா தான், போயிட்டு ஒருத்தர் கால் பிடிச்சுக்கோங்க ஒருத்தர் கை பிடிச்சுக்கோங்க, போயிட்டு பேசுங்க உங்க அப்பாட்ட அப்படின்னு சொல்லிட்டு. kneel to him, take him by the hand, speak to him, for you may speak. பேசுங்க, and he may own you too without a blush, and so he cannot all his children. அவர் வந்து என்ன சொல்லலாம், உங்களோட பேசாம போலாம், உங்களை காலில் தள்ளி விடலாம், உங்களை கீழே கூட தள்ளி விடலாம், எது வேணா நடக்கலாம், ஆனா நீங்க என்ன பண்ணணும், எதுக்கும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியே முன்னாடியே ப்ரிப்பேர்டா தான் கூட்டிட்டு போவாங்க. I say and pull him to me, and pull him to yourself from that bad woman. You Agrippina hang upon his arms. Agrippina என்ன பண்றாங்கன்னா அவங்க ஆர்ம்ஸும், and you Antony clasp about his waist. If he will shake you off, if he will dash against the pavement, you must bear it, children. For you are mine, and I was born to suffer. அவங்க என்ன எது வேணா நடக்கலாம், நீங்க என்ன பண்ணக்கூடாது, அவங்க அப்பாவை விட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது ஆண்டனிக்கு வந்து அவரோட ஆக்டோவியாவோட லவ் வந்து என்ன ஆயிடும், டச் ஆயிடும். Then Antony is touched by Octavia love and her sacrifice. He unities with Octavia. He asked them to spend the night with him. அப்ப என்ன பண்றாங்க, அவர் மனசு மாறிடுது, அவங்க கூட இருக்க விரும்புறாரு. The news reached Cleopatra. She mounts and meet Octavia. இந்த விஷயம் கிளியோபாட்ராக்கு தெரிஞ்சது, ஆக்டோவியாவை மீட் பண்றாங்க. Then Octavia and Cleopatra meet. Octavia says that she is proud of being a Roman. Octavia சொல்ற நான் ரொம்ப ப்ரௌடா இருக்கிறேன் நான் ரோமன் அப்படிங்கறதுல. பட் கிளியோபாட்ரா சொல்லுவாங்க her beauty, என்னோட ப்ரௌட் வந்து என்னோட பியூட்டி தான், காரணம் என்ன அப்படின்னா ரோமன் பீப்புள்ஸே எனக்கு அடிமை அப்படின்வாங்க. பட் கிளியோபாட்ரா replies that she is proud of her beauty with enslaved Roman அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்புறம் ஆக்ட் 4. Before going, he wants to inform Cleopatra. He asked Dolabella to act as his messenger. Soft natured Dolabella. இப்போ வந்து என்ன பண்றாங்க, அவங்க Dolabella தான் அவனோட ஃப்ரெண்டு, அதனால Dolabella அவகிட்ட சொல்லி எங்க மெசேஞ்சரா ரெடி பண்றாங்க. சரிங்களா? But he is already in love with Cleopatra. He wants to make use the chance to tell his love. In his soliloquy, he says that Cleopatra is like a dress thrown away by Antony, and there is no harm in wearing it. Cleopatra அப்படிங்கிற வந்து ஒரு ட்ரெஸ் மாதிரி தான், இவ்வளவு நாள் ஆண்டனி போட்டிருந்தான், இப்ப அவன் கழட்டி போட்டா நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவனோட லவ் அவட்ட சொல்ல ட்ரை பண்றான். Meanwhile, Alexis advises Cleopatra to pretend to love Dolabella to create jealous in Antony. இந்த இதுல என்ன பண்றாங்கன்னா, அந்த Dolabella வந்து கிரியேட் பண்றான் ஒரு ஜெலஸா, நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த ஆண்டனி கிட்ட சொன்னா என்ன ஆகும், அப்போ அவன் வந்து பொறாமையில வந்து பேசுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. Dolabella tells a lie that Antony abandoned her and asked her to go out of Egypt. Cleopatra is shocked and collapses. Dolabella regrets his action. She begs him to arrange a brief meeting between herself and Antony. அதாவது இந்த விஷயம் சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவன் ஜெலஸ்ல வருவான் அப்படின்னா, பட் ஆனா அவனுக்கு என்ன ஆயிடும், அப்படியே அது ஆப்போசிட்டா மாறிடும். விஷயமே எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, இப்போ வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு மீட்டிங்காக, எங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ண வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக என்ன பண்ணுவார் அவருன்னா, டொலபெல்லா ஆல்ரெடி அவங்கள லவ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அண்ட் டொலபெல்லா
request she allows him to kiss her hand. அதனால நீ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. Octavia and Ventidius have witnessed this. They conclude that Cleopatra and Dolabella are in love with each other. They immediately tell Antony. இது உடனே என்ன பண்ணோம் நாம போயிட்டு வெண்டிடியஸ் பாத்துடுறான், அதை போயிட்டு ஆண்டனி கிட்ட சொல்லணும் அப்படின்னு போறாங்க. சரிங்களா? ஆண்டனி became angry and thirst Alexis. அப்போ என்ன அலெக்சஸ் அவுட். அப்போ வந்து ஃபீல் பண்றான், அவனுக்கு ரொம்ப கோவம் வந்தது. ஆக்டோவியா பிட்டிஸ் அலெக்சஸ் அண்ட் கன்சோல்ஸ் ஆண்டனி பட் ஹி ஷவுட்ஸ் அட் ஹர். அதனால என்ன பண்றான், அவனுக்கு கோவம் ஜாஸ்தியா வருது. அப்போ ஆக்டோவியாவும் கோவப்படும் போது இவன் என்ன பண்றான் அப்படின்னா ஆக்டோவியா வந்து கேக்குறான், ஏன் இப்போ தேவையில்லாம நம்ம தான் விட்டுட்டு வந்தாச்சுல, இப்ப ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு. She accuses Antony of still loving Cleopatra. அப்போ இப்போ நீ கிளியோபட்ராவை லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு she says that Cleopatra would not come back. Dolabella and Cleopatra meet Antony. Their every word is misinterpreted. By Antony he banishes both of them. அப்போ என்ன ஆயிடுச்சு, நீ இன்னுமே என்ன பண்ண மாட்டேன், அவளை விட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா டொலபெல்லாவும் கிளியோபட்ராவும் மீட் பண்ணிட்டு ஆண்டோனியோ மீட் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? ஆக்ட் 5ல என்ன அப்படின்னா கிளியோபட்ரா திங்ஸ் ஆஃப் டெத். ஷி வாண்ட்ஸ் டு ஸ்டாப் ஹர் செல்ஃப் பிகாஸ் ஆண்டனி பேனிஷ்ட் ஹர். ஃபர்ஸ்ட் இப்படி ஒன்னு போய் சொன்னா அவன் என்ன பண்ணுவான், இவளை பாக்கிறதுக்கு வருவான் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனே தன்னை குத்திக்கலாம். சரிங்களா? ஷி கிரிட்டிசைஸ் அலெக்சஸ் ஃபார் மிஸ்லீடிங் ஹர் to pretend into love Dolabella, but Alexis provokes her, telling that he can influence Caesar to save her life and to lead a satisfied love after destroying Antony. என்ன சொல்றான், அலெக்சஸ் கிட்ட சொல்றான், நீ வந்து என்ன பண்ணு, என்ன குத்திடு, நான் இறந்துடுறேன் அப்படின்ட்டு. கிளியோபட்ரா is angry and drives Alexis, and Alexis goes to Antony and tells him that Cleopatra stabbed herself to death. ஆனா என்ன சொல்றாங்க, கிளியோபட்ரா வந்து குத்திட்டு இறந்துட்டான் அப்படிங்கிற நியூஸ் அவனுக்கு வந்துடுது. ஆண்டோனி இஸ் ஷாக்டு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து கிளியோபட்ரா டொலபெல்லா வந்து நம்மளை விட்டுட்டு, டொலபெல்லா வந்து இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, பெட்டர் ஆஃப் பிரைட் க்ரூம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தான். கிளியோபட்ரா இஸ் த பெஸ்ட் லவர், அவதான் எனக்கு எல்லாமே சொல்லிட்டு இருந்தான். பட் இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஆயிட்டதுனால இவன் ரொம்ப கோபமாவும் வருத்தமாவும் வரும்போது அலெக்சஸ் வந்து பேசிட்டு இருக்கும் போது அப்பதான் வந்து என்ன சொல்றான், கிளியோபட்ரா இறந்துட்டதா வந்து அலெக்சஸ் சொல்றான். சரிங்களா? ஆண்டனி வந்து ஷாக் ஆயிடுறான். ஆண்டனி இஸ் ஷாக்டு. ஹி டசன்ட் வாண்ட் டு ஃபைட் வித் ஆக்டோவியஸ். அப்ப என்ன பண்றான், அவங்க கூட சண்டை போடுறதுக்கு ரெடியா இல்ல. ஹி ஆஸ்க் வென்டிடியஸ் டு ஸ்டாப் ஹிம். அப்ப என்ன பண்றான், ஆல்ரெடி அவங்க வந்து இங்க நான் போயிட்டு சண்டை போடுறதுக்கு எல்லாம் எங்கேயுமே இப்ப நான் ரெடியா இல்ல, சரிங்களா, நான் எதுக்கும் ரெடியா இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஹி ஆஸ்க் வென்டிடியஸ் டு ஸ்டாப் ஹிம். வென்டிடியஸ் கிட்ட கேக்குறான், நீ என்ன குத்திடு, நானு இறந்துடுறேன், கிளியோபட்ராவே இறந்துட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன இல்ல, எதுவுமே இல்ல அப்படின்னு. பட் வென்டிடியஸ் கில்ஸ் ஹிம்செல்ஃப் ஃபர்ஸ்ட். எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி அந்த வால் வச்சுதான் குத்தி இது பண்ணுவாங்க. பட் ஆனா வென்டிடியஸ் குத்திட்டு அவர் இறந்துருவாரு. ஆண்டனி ட்ரைஸ் டு கில் ஹிம்செல்ஃப் வித் ஹிஸ் ஸ்வார்ட் பட் ஹி இஸ் பார்ட்டியலி wounded. அவர் என்ன பண்ணுவாரு, வென்டிடியஸ் இறந்துட்டதுக்கு அப்புறம் அவர் தன்னைத்தானே குத்திப்பாரு. ஆனா அதுல என்ன ஆகும், அவருக்கு நிறைய woundedல இருப்பாரு அவரு. கிளியோபட்ரா கம்ஸ் டு த ஸ்பாட் வித் ஹர் மெய்ட். அப்போ அவங்க மெய்டோட வருவாங்க. ஆண்டனி இஸ் ஹாப்பி டு சி ஹர் அலிவ். அப்போ அவர் சந்தோஷப்படுவாரு கிளியோபட்ராவை பார்த்ததுக்கு. ஷி சேஸ் ஷி வில் ஆல்சோ டை, not like to be captured by Caesar and also not to be insulted by the Roman people. Antony dies with the last words. அப்போ அவர் சாகர நிலைமையில இருக்கும் போது லாஸ்ட் வேர்டு என்ன கேக்குறாரு அப்படின்னா, no not a minute, this one kiss more worth. அப்போ அவர் என்ன பண்ணுவார், கடைசியா கிளியோபட்ரா கிட்ட வந்து ஒன் கிஸ் கேட்பாரு. then all I live to Caesar. அப்ப என்ன பண்ணுவாரு, அவர் ரோம்ல நடந்த அந்த சீசர் எல்லாத்த பத்தியும் நினைப்பாங்க. அவர் இறந்துடுறாரு ஆண்டனி. இவங்களும் கிளியோபட்ராவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஸ்ப் அப்படிங்கிற ஒரு பாம்பை வந்து கடிக்க வச்சு இறந்துருவாங்க. ஷி டைஸ் பிட்டர் பை ஆஸ்ப். அதனோட பேர் என்ன அப்படின்னா ஆஸ்ப். சரிங்களா? இராஸ் சிங்ஸ் டவுன் அட் ஹர் ஃபீட். இராஸ் என்ன பண்ணுவான்னா அவங்களோட காலடியிலே அவங்களும் இறந்துருவாங்க. டைஸ். லாஸ்டா செராப்பியன் தான் என்ன சொல்லுவான் அப்படின்னா, செராப்பியன் கமெண்ட்ஸ் தட் and fame to late posterity shall tell. அவர் என்ன சொல்வாருன்னா, no lovers lived so great or died so well. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு லவர்ஸ் இருக்க முடியாது, இனிமேலும் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இவங்க தான் ஒரு பெஸ்ட் லவர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஆல் ஃபார் லவ். இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.